ஸ்ரீமாத்ரே நமஹ. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸோ இந்த ஸ்லோகத்தை நாம் நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். கல்யாண வீட்டுகளிலும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, கோவில் அம்பாளை பார்த்த உடனே நம்ம கைகூப்பி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகா என்னது அப்படின்னாக்கா, வாடிக்கையாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகாவினுடைய பொருள் என்ன? ஞாத்வா குர்வீத கர்மாணி, எந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன் என்ன, பயன் என்ன அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். பலத்தில் ஆசை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது மகான்களின் வாக்கு. ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையிலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பலன் வேண்டியிருக்கு. என்ன பலன் வேணும் அப்படின்னாக்கா, இந்த போகப்பரமான வாழ்க்கை, இந்த போகப்பரமான வாழ்க்கை தர்மபத்தமாக இருக்க வேண்டும், தர்மத்துடன் நிறைந்திருக்க வேண்டும். ஸோ இந்த போகக்கரமான வாழ்க்கையில் தர்மபரமாக இருக்க வேண்டும் அப்படின்னோம்னா நமக்கு விருப்பங்கள் இருக்குது. விருப்பங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது. அதனால் பலத்தில் ஆசை வைத்து நாம் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த பலனும் தர்மமாக இருக்க வேண்டும், பண்ணக்கூடிய காரியமும் தர்மமாக இருக்க வேண்டும். அந்த விதமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவி மகாத்மியம் 13 அத்தியாயங்கள் கொண்டிருக்கக்கூடியது. அதில் 11வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நாராயணி ஸ்துதி அப்படிங்கிறது இருக்கு. அந்த நாராயணி ஸ்துதியில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகா. இந்த ஸ்லோகாவினுடைய பொருள் நாம் பார்த்தோமானால் நம்ம அதுக்கப்புறமா இதை நாம் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா? நல்ல விதமாக நம்ம நல்ல ஸ்லோகம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனாவது ஸ்லோகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமானால் 10வது ஸ்லோகான்னு எடுத்துக்கலாம். ஸோ நாராயணி ஸ்துதியில் இருக்கக்கூடிய 10வது ஸ்லோகா தான் இந்த ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த தேவி மகாத்மியம் முழுக்க ஒரு கற்பக விருட்சம், மந்திரசாஸ்திரம் நிறைந்திருக்கக்கூடியது, பீஜாட்சர மந்திரங்கள் நிறைந்திருக்கக்கூடியது. அப்படின்னோமானா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம், இந்த மந்திர சாஸ்திரத்தினுடைய மொத்த ரசம், அந்த மொத்த ரசம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழம்தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்க்கலாம். இந்த பொருளை பார்க்கும் பொழுது சர்வமங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த ஒரு ஸ்லோகத்துக்குமே சாஸ்திர பிரமாணம் இருக்க வேண்டும், வேத பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் இருக்க வேண்டும். அந்த விதமாக பார்க்கும் பொழுது தர்மசாஸ்திரத்தினுடைய வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோமானால் நம்ம அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மிருத்ருணாம் வரதத்வாத் ச பிரம்ம தன்மங்களம் பிரசஸ்த ஆச்சரணம் நித்யம் அப்பிரசஸ்த விவர்ஜனம் ஏதத்தி மங்களம் புரோக்தம் ரிஷிபிகி பிரம்மவாதிபிகி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இப்போ அதை பார்க்கும் பொழுது நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய மங்களக்கரமானவை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமானால் அசுபானி நிராச்சஸ்தே தனோதி சுப சந்ததின் ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்ம தன் மங்களம் பரம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தர்மசாஸ்திரத்தில்
பிரம்மவேத்தா. பிரம்மவேத்தா அப்படின்னாக்கா வேதத்தையும் வேதாந்தத்தையும் அத்தியனமும் அத்தியாபகமும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்ம வித்துக்களை சுபம் மங்களகரமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அது பக்கப்புறமாக பசு, நல்ல பசுமாடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமாக தங்கம், வெண்ணெய். வெண்ணெய் மங்களகரமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாலை காய்ச்சி உர ஊற்றி ஏடு எடுத்து வச்சு அதை சிலுப்பினோமானால் வரக்கூடியது வெண்ணெய். பாலை பார்த்த உடனே வெண்ணெய் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னாக்கா இல்லை. கடைய கடைய உள்ளிருந்து வரக்கூடியது கடவுள். அதுதான் கடவுளுக்கு உண்டான டெஃபனேஷன் என்ன? கடைய கடைய உள்ளே இருக்கக்கூடியவர் தான் இது. இப்போ ஒரு 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 சிலையை வடிவமைக்க பெற வேண்டும் அப்படின்னாக்கா ஒரு பாறை, அந்த பாறையை வேண்டாத விஷயங்கள் எல்லாம் விளக்க 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அந்த சிலாஸ்வரூபம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வெண்ணையும் சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா சூரியன். ஸ்திரீகள், பெண்கள் மங்களகரமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமாக ராஜா. ராஜா ஏன் மங்களகரமானவர் அப்படின்னாக்கா செல்ஃப்லெஸ்ஸாக அவர் வந்துட்டும் தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்காக மற்ற ராஜாக்கள் வந்துட்டும் அட்டாக் பண்ண விடாமல் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணெதிர்க்க தெரியக்கூடிய ஒரு பகவான் தான் அந்த ராஜா. அதனால அவரும் மங்களகரமானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இது தர்மசாஸ்திர வாக்கு. அடுத்தது ஜோதிஷ சாஸ்திரம் சில மங்களகரமான விஷயங்களை சொல்றது. அவை வந்துட்டு தயிர், ரெண்டாவது நெய், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வெண்ணெய். அதுக்கப்புறமாக பால், பசுவினுடைய பால். அந்த பசுவினுடைய பால் வந்துட்டு ஒரு பசுவானது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுறது இல்லையா? தன்னுடைய பாலை கொண்டு அந்த குடும்பத்துக்கே ஒரு ஜீவனாதாரத்தை உண்டாக்கி கொடுக்கிறது அந்த பசு. அதுக்கப்புறமாக மஞ்சள், துளசி. துளசி, இந்த பில்வபத்திரம், இவை எல்லாமே மிகவும் மங்களகரமாக இருக்கக்கூடியது. அதுக்கு நிர்மால்யமே, அதாவது மலினம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்மால்யமாக இருக்கக்கூடியவை. அதாவது துளசி ஒரு நாள் இன்னைக்கு துளசி ஆர் பில்வபத்திரத்தை கொண்டு இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் அதை கொண்டே பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு மாலின்யம் கிடையாது, மிகவும் மங்களகரமானவை. ஸோ துளசியும் பில்வபத்திரம், புஷ்பங்கள், எல்லா பூக்களுமே சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறமாக கண்ணாடி. கண்ணாடி அப்படின்னாக்கா நம்மளை நாம்ளே எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? முடியாது. கண்ணாடி கொண்டு தான் நம்மளை நாம் பார்த்துக்க முடியும். நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை நாம் எங்கே பார்க்கலாம்னாக்கா கண்ணாடியில் தான் பார்க்கலாம். இல்லைன்னா யாரான்னு சொல்கிறது வச்சு தான், ஏதான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமோடு தான் நம்ம அதை பார்த்துக்க முடியும். இல்லைன்னா நம்மளை நாமளே பார்த்துக்க முடியாது இல்லையா? அதனால் நம்மளை நமக்கு நாம் இருக்கிறபடியே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது தான் அந்த கண்ணாடி. அதனால் கண்ணாடி மிகவும் மங்களகரமான விஷயம். சுவாசினி. சுவாசினினாக்கா கல்யாணம் பண்ணி தந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்படுறது. பெண்கள் அனைவருமே மங்களகரமானவர்கள், அதுலேயும் சுவாசினி மிகவும் மங்களகரமாக இருக்கக்கூடியவள். ஸோ தர்மசாஸ்திர வாக்கின்படி, ஜோதிஷ சாஸ்திர வாக்கின்படி மங்களகரமான விஷயங்கள் எவையோ அவை எல்லாமே சர்வ மங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கப்புறமாக பரமாத்மா, பரபிரம்மத்தை நினைத்த மாத்திரத்திலேயே அசுபங்கள் எல்லாம் நசித்து விட்டு சுபங்களை வியாப்தி அடைய செய்கிறது தான் இந்த பரமாத்மாவினுடைய தியானம். அதுக்கு தான் சொல்கிறது பரபிரம்ம ஞானம். ஃபஸ்ட்டு பரபிரம்மம் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானமும் அவருடைய தியானமும் அவருடைய ஸ்மரணமும் தான் மங்களகரமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அனைத்து மங்களகரமான விஷயங்களில் சர்வ மங்கள மாங்கல்யே, இந்த அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே மாங்கல்யே அப்படின்னாக்கா அந்த மங்களகரமான சக்தியாகவே நிலை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஹே சிவே,
சிவேனாக்கா மங்களகரமானவள், மங்களத்தை அருள் பாலித்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவள். ஸோ சர்வ மங்கள மாங்கல்யே. அப்புறமா இங்கே பார்க்கும் பொழுது இந்த தர்மசாஸ்திர வாக்குனுடைய அந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், பிரசஸ்த ஆச்சரணம் நித்தியம் அப்பிரசஸ்த விவர்ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ பிரசஸ்த ஆச்சரணம் அப்படின்னாக்கா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பிரசஸ்தம் அப்படின்னாக்கா சாஸ்திரத்தில் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவை அனைத்தையுமே நாம் விலக்கி கொண்டே போகக்கூடியது எல்லாமே கூட அது மங்களகரமானது என்பது ரிஷிகள் மற்றும் பிரம்மவாதிகளினுடைய வாக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ சிருஷ்டியில உனக்கு நன்மை பயக்கக்கூடியவை அனைத்துமே மங்களகரமானது, பஞ்சபூதங்களும் மங்களகரமானது அப்படின்னு சொல்றது. அதே தான். ஸோ மங்களங்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களில் நீ அந்த மங்கள சக்தியாகவே இருக்கின்றாய், அவள்தான் சிவே. ஸோ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே. அடுத்தது சர்வார்த்த சாதிகே. சர்வார்த்த, ஸோ எல்லா விதமான செல்வங்கள். சர்வார்த்த தர்ம அர்த்த காம, இந்த 3 விஷயங்கள். தர்மத்துடன் அர்த்தத்தை சம்பாதிக்க வேண்டும். அர்த்தம்னாக்கா காசு பணம். தர்ம அர்த்த, ஸோ சர்வார்த்த அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது தர்மத்துடன் பொருளை நாம் சம்பாதிக்க வேண்டும். காமம் அடுத்தது தர்ம அர்த்த காமம். தர்மத்துடன் உன்னுடைய காமம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அவை அனைத்தும் சர்வ அர்த்த, எல்லா விதமான செல்வங்களையுமே சாதிக்கே, சாதனை. சாதனை அப்படின்னாக்கா இந்த வளங்கள் எல்லாமே பெற செய்யக்கூடிய ஒரு சாதனை. இப்போ ஒரு காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டும், தர்மத்துடன் நாம் சம்பாதிக்க வேண்டும். அப்படின்னாக்கா தர்மத்துடன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறை, அந்த சாதனை, அதுதான் சாதிக்கை. அதை பார்க்கும் பொழுது அதுக்கு உண்டான பிரயத்தனம் வேணும், அதுதான் உபகரணம். அதுக்கப்புறமாக கரணம், அதாவது பரிகரமும், அதுக்கு உண்டான நம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டும், அதாவது முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை எடுத்துக்க வேண்டும். இதை கொண்டு சாதிக்கே, சாதனை பண்ண வேண்டும். அதுதான் சர்வ அர்த்த சாதிக்கே. இது எல்லாமே அம்பாள் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. முதல் லைன் ஆயிடுச்சு. அடுத்தது ஷரண்யே. ஷரண்யே அப்படின்னாக்க என்ன? நீயே ஆஸ்திரமாக. ஆஸ்திரமாக அப்படின்னாக்கா ஆශ්‍රயமாக, ஆශ්‍රயமாக இருக்கக்கூடியவள். இவை அனைத்துக்குமே ஆශ්‍රயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அம்பாளை மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். மூலப்பிரகிருதி அப்படின்னாக்கா என்ன? அந்த பரமாத்மாவினுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபமாக அவருடைய மாயை, விஷ்ணு மாயை, அந்த மாயாசக்தி வெளியில் வந்து தன்னைத்தான் ஆவிர்பாவம் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த உலகம், இந்த மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதி அப்படிங்கிறது இந்த பிரளயத்துக்கும் சிருஷ்டிக்கும் முன்னாடியே இருக்கக்கூடியது தான் இந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மூல பிரகிருதி தான் விஷ்ணு மாயா இந்த பரமேஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பரமேஸ்வரி தான் இந்த சர்வ அர்த்த சாதிகே, சர்வ மங்களங்களுக்கும் மங்களகரமான விஷயங்களை அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவள் அவள்தான். அவளை தான் நாம் ஆශ්‍රயிக்க வேண்டும், சரணடைய வேண்டும். சரணடைகிறது அப்படின்னாக்கா என்ன? அகங்கார தியாகம். நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை தியாகம் பண்ணுறணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி எனக்குள்ளேருந்து அந்த அம்பாள் தான் பேசுகிறா. அம்பாளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், அம்பாளை பற்றி நாம் பேசணும்னாக்கா அம்பாளே வந்து தான் நம்மளுக்கு அதை புரிய வைக்க வேண்டும், அம்பாளே வந்து தான் அதை சொல்ல வேண்டும். அந்த விதமாக அகங்கார தியாகம்தான்
இந்த சரணடைகிறது எல்லாமே அம்பாள் தான் அப்படின்னு சொல்கிறது. ஷரண்யே திரையம்பகே, திரையம்பகே, அம்பகே, அம்பகா அப்படின்னாக்கா கண்கள். கண்கள் அப்படின்னாக்கா த்ரீனி த்ரீனி அம்பகானி திரையம்பகே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னன்னாக்கா 3 கண்கள் உடையவள். 3 கண்கள் அப்படின்னாக்கா சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மண்டலங்கள், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், இந்த மண்டலங்களை தன்னுடைய கண்களாக உடையவள் தான் திரையம்பகே. இன்னொரு அர்த்தம் பார்க்கும் பொழுது 3 காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவள் அப்படின்னாக்கா பூத, வர்த்தமான, பவிஷ்யத் காலம். ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவள் திரையம்பகே. அதுக்கப்புறமாக அவள் இந்த 3 மண்டலங்கள், 3 அதாவது சூரிய, சந்திர, அக்னி மண்டலங்களை தன்னுடைய கண்களாக வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் 3 உலகங்களையும், 3 உலகங்கள்னாக்கா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 உலகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புவனம். அந்த மாதிரி அநேக கோடி, ஒரு புவனம் ஆர் ஒரு பிரம்மாண்டம், அநேக கோடி பிரம்மாண்டங்களை ஒரே நேரத்தில் தரிசித்து கொண்டு, பரிபாலித்து கொண்டு, லயம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவள் தான் திரையம்பகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விதமான சக்தி சம்பன்னம் உடையவள் அந்த தேவி. ஸோ திரையம்பகே. ஸோ அதுக்கப்புறமாக இன்னொரு டெஃபினேஷனும் உண்டு அம்பாளுக்கு. ஸோ 3 அம்பாள்களினுடைய ரூபமாக உள்ளவள், சர்வ சக்தி சம்பன்னமாக, சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ இந்த 3 ஸ்வரூபங்களாகவும் இருக்கக்கூடியவள் அந்த சண்டிகா ஆர் பரமேஸ்வரி தேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ திரையம்பகே, ஷரண்யே திரையம்பகே, கௌரி ஆர் தேவி ரெண்டும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கௌரி, கௌரினாக்கா பிரகாஷஸ்வரூபிணி, தனக்குத்தானே ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள். ஸோ இந்த ஜகத்து முழுவதுக்கும் எது ஆதாரமாக உள்ளதோ அதுதான் கௌரி, அதுவே தான் கௌரி. ஸோ அந்த கௌரியானவள் சுத்த வித்யாகவும் சுத்த சைத்தன்யத்தையுமே கூட கௌரி என்று சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் நாலேஜ். சுத்த வித்யா அப்படின்னு சொன்னாக்கா சுப்ரீம் நாலேஜ் ஆர் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ அதாவது சத்து, சித்து அண்ட் சுப்ரீம் பிளிஸ். சத்து, சித்து, ஆனந்த ஸ்வரூபிணியாக, சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் தான் அந்த கௌரி ஆர் தேவி அப்படின்னு சொல்லப்படாது. அடுத்தது நாராயணி. நாராயணி அப்படின்னாக்கா நாராயணனுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடியவள் நாராயணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அதாவது இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபமாக வெளியில் வந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நமோஸ்துதே அப்படின்னாக்கா அந்த சக்தி ஸ்வரூபத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது. தேவி மகாத்மியத்து மொத்தம் ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஒரு பழம்தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது இல்லையா. இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம், பொருள் எல்லாம் பார்த்துட்டோம். இதனுடைய பலஸ்துதி என்ன அப்படின்னாக்கா இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா இது ஒரு மந்திர ஜபமாகவே எடுத்துக்கலாம். எனக்கு பீஜாட்சர மந்திரம் குரு ரூபமாக, குரு மூலமாக எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விதமான நிராசையும் வேண்டாம். இந்த ஒரு ஸ்லோகமே மந்திரஸ்வரூபமாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் அனைத்துமே வந்தால் எடுத்து இந்த பொருளை பார்த்ததுக்கு அப்புறமாக. ஸோ இது மந்திர ஜபமாகவே எடுத்துட்டு ஸ்ரத்தையோட அர்த்தானுசந்தானத்துடன் இப்போ நமக்கு அர்த்தம் புரிஞ்சு போயிடுத்து. இதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஸ்வரூபம் புரிஞ்சு போயிடுத்து, அர்த்தமும் புரிஞ்சு போயிடுது. அதனால ஸ்ரத்தை வேணும். இதை சொல்லும் பொழுது
இந்த ஜீவாத்மா, அதாவது நான் அப்படின்னாக்கா நான் அப்படின்னு இல்லாமல் இந்த ஜீவாத்மாவானது அந்த பரமாத்மாவின் ஒரு சிறிய அம்சம். இந்த சிறிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அந்த பரமேஸ்வரி பரமாத்மாவினுடைய அந்த சக்தி ஸ்வரூபத்தை தொழுதுண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட இதை நாம் வந்துட்டு பண்ணினோமானால், அதில் முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுறது, அப்போ பண்ணினோமானால் சகல மங்களங்களும் சித்திக்கும். யாருக்கு அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு மாத்திரமில்லை, அந்த பெண்ணினுடைய மொத்த குடும்பத்துக்குமே மங்களங்கள் உண்டாகும். அதாவது இந்த அர்த்த சந்தானத்துடன் சந்தியாக்களில் திரிசந்தை இவ வந்துட்டு சந்தி பண்ணுறா இல்லையா 3 வேளையும், அந்த மாதிரி இந்த 3 வேளையிலையுமே 7 தடவை இதை பாராயணம் பண்ணினோமானால் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எந்த விதமான விபத்துக்கள் ஏற்படாது என்பது சாஸ்திர வாக்கு. சாஸ்திர வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது, சாஸ்திர பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இப்போ ஒரு குழந்தைக்கு ஜுரம் வருது அப்படின்னாக்கா அந்த குழந்தையை நீ தடவிக்கொண்டே இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். இது 7 தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எதற்காக இதுக்கு ஒரு டைம் லிமிட் அப்படின்னாக்கா அதுக்கு மேல் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபோக்கஸ் இருக்கிற பட்சத்தில் கணக்கே போடாமல் எத்தனை விதமாக மெனி டைம்ஸ் இதை வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த முக்கியமான இந்த ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.